ஒரு பாப்புலரான தமிழ் டாக் ஷோ பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த ஹோஸ்ட்டும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோஸ்ட் தான். அந்த டாக் ஷோவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாக் ஷோ தான். அதில் கணவன் மனைவி குரூப் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, அந்த கணவர்கள் எல்லாம் பேசும்போது என் ஒய்ஃபுக்கு டிப்ரெஷன் இருக்குது, அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியாக இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போது 6 வயசு குழந்தையிலேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சகஜமாக இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினா நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ், அதுக்குண்டான காமன் ரியாக்ஷனை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்னாலேயோ இல்லை இந்த ஒரு சம்பவத்தினாலேயோ இல்லை இந்த ஒரு நபர்னாலேயோ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, நமக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, ரொம்ப கஷ்டமான மீட்டிங், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போது இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஸ்ட்ரெஸ்னால் எப்போவுமே வந்து கெட்டது தானா, நெகட்டிவ் தானா அப்படின்னா இல்லைங்க. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம டிஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு பேர் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் அது ஒரு ஹாப்பி ஸ்ட்ரெஸ், ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது இது டிஸ்ட்ரெஸ்ஸா இல்லை யூ ஸ்ட்ரெஸ்ஸா, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா நமக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சதுன்னா நம்மளால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, அந்த ஈவெண்ட்டோ இல்லை பர்டிகுலராக அந்த விஷயமோ அந்த மீட்டிங்கோ முடிஞ்சதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம அந்த ஒரு அழுத்தத்தை நம்ம எடுத்திருப்போம். அப்போது நாளுக்கு மாற மாற, சம்பவங்கள் மாற மாற, சூழ்நிலைகள் மாற மாற நம்மளோட ஸ்ட்ரெஸ் கோஷன்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தெளிவாக புரிஞ்சதுன்னா, இதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு புரிஞ்சதுன்னா இதை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த படபடப்பு, டென்ஷன், நர்வஸ்னஸ் எல்லாம் நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது, உங்களுக்கு எப்போவுமே காரணம் தெரியாமல் படன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி, அதிகமாக வேர்த்து கொட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்ஸைட்டி எப்படி வரும் அப்படின்னா, நாளடைவில் உங்களால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நார்மலாக ஹேண்டில் பண்ண முடியாமல் அளவுக்கு அதிகமாக பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணும்போது ஒரு விதமாக மைண்டில் எப்போவுமே இந்த டென்ஷன் செட்டில் ஆகி நீங்கள் எதுக்காக நான் டென்ஷனாக இருக்கேன்னு தெரியாதப்போ வர்றதுக்கு பேர் தான் ஆங்ஸைட்டி. ஸோ நம்ம எப்போவுமே ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஆங்ஸைட்டி வரத்துக்கும் இந்த கண்டினியூடு ஸ்ட்ரெஸ் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அதை தவிர சைல்டுஹுட், குழந்தை பருவத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அதிகமான அளவில் பாதிச்சிருக்கும் போது அது கூட இந்த படபடப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 5 சிம்டமை மேஜர் ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. முதல்ல இரிட்டேஷன். எதுக்குமே ஒரு இரிட்டேஷன் இருக்குது, ஒரு மூட் ஸ்விங் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிம்டமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது கான்சன்ட்ரேஷன். எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, எந்த ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எஃபெக்டிவாக பண்ண முடியல அப்படின்னா அதுவும் ஒரு சிம்டமாக சொல்கிறாங்க. மூணாவது உணவு பழக்கம். ஒன்று நிறைய சாப்பிடலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும் நிறைய சாப்பிடலாம், இல்லைனா சாப்பிட்றதே கம்மி பண்ணலாம், இதுவும் கூட ஒரு சிம்டமாக சொல்கிறாங்க. அடுத்தது தூக்கமின்மை. சுத்தமாக தூங்கவே தூங்காதது, இல்லைனா நிறைய தூங்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் ஸ்லீப்பிங், அதுவும் கூட ஒரு சிம்டம் தான். அடுத்தது ஒரு சின்ன சின்ன நிகழ்வு கூட அதிகமாக வேர்க்கிறதோ இல்லை ஒரு சின்ன நடுக்கம் உடலில் வரதோ கூட ஒரு மேஜர் சிம்டமாக சொல்கிறாங்க. ஸோ இதிலே நம்ம எப்படி வெளியில் வர முடியும், இந்த ஆங்ஸைட்டியில் நம்ம எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வரும்போது நமக்கு இந்த ஆங்ஸைட்டியை டீல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். காலையில் பிரிஸ்காக ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது, ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது இந்த ஆங்ஸைட்டியை டீல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, உங்களால் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட சக்தி மீறி இருக்குது, இந்த படப்படப்பும் டென்ஷனும் எனக்கு டெய்லி இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெரப்பிஸ்டோட உதவி தேவை. இல்லை என்னால் தெரப்பிஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, என்னை சுற்றி யாரும் தெரப்பிஸ்ட் இல்லை, என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனோட உதவி நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். மூணாவது, நம்மளோட தாட் பேட்டர்ன்ஸ், நம்ம என்ன ஓட்டங்களை நம்ம கான்ஷியஸாக சேஞ்ச் பண்ண முயற்சிக்கிறது. இப்போ நம்ம நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து, இல்லை எனக்கு இந்த சிந்தனை எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, நான் இந்த சிந்தனையை மாற்றி நான் வேறு ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வரணும், உருவாக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஷியஸாக ஒரு எஃபர்ட் எடுக்கும்போது நம்மளால் இந்த ஆங்ஸைட்டி ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது தான் இப்போ ரொம்ப சகஜமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற இந்த வார்த்தை, டிப்ரெஷன்.
டிப்ரெஷன்னா உண்மையிலே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? முதல் ரீசன் ஜெனட்டிக் ரீசன். நம்மளோட குடும்பத்திலேயோ நம்ம பரம்பரையிலையோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் இருந்து அதை சரியாக கவனிக்காமல் போய் அது ஜீன் மெமரியாக நம்ம ஜீனில் வர்றது ஒரு காரணமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெடிக்கல் இல்னஸ். ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்காங்க, ரொம்ப நாளாக ஒரு தீராத ஒரு வியாதினால சஃபர் பண்ணுறாங்க, ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதனால கூட டிப்ரெஷன் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பயாலஜிக்கல் ரீசன்ஸ். நம்மளோட மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்ஸில் ஒரு மாற்றமோ இல்லைனா அதோட ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சேஞ்சோ இருக்கும்போது நம்ம டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ இல்லைனா மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரும்போதோ அதுவும் டிப்ரெஷனில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை தவிர நம்மளோட சமுதாயம், சொசைட்டி, என்வாயன்மெண்ட் அதெல்லாம் கூட அதோட தாக்கம் கூட நமக்கு டிப்ரெஷன் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சோகம், ஒரு தீராத சோகம் எப்பவும் இருக்கும், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வலி இருக்கும். அடுத்தது அவங்க ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒர்த்லெஸ்னஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்தது இது நாள் வரைக்கும் அவங்க பேஷனோட செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தையோ இல்லை ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்துலையோ கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் போயிடும் அவங்களுக்கு. அது பண்ணணுன்ற ஒரு ஆர்வமோ ஒரு எனர்ஜியோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூங்குறதுனா ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சிம்டம் தான். அடுத்தது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிப்ரெஷனோட மேஜர் சிம்டம்ஸாக நம்ம சொல்கிறோம். நம்ம எதனால் டிப்ரெஷன் வருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் விரும்பி டிப்ரெஸ்டாக இருக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளே டயக்னோஸ் பண்ணி இவங்க டிப்ரெஸ்ட் ஆகுதானும் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருக்கீங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ இல்லைனா ஒரு சைக்காலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது தான் எப்போவுமே பெட்டர். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரப்பிஸ்டையோ இல்லைனா சைக்கியாட்ரிஸ்டையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் மச் பெட்டர். ஏன்னா இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அவங்களால மட்டுமே இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியாதுங்க. அவங்களுக்கு எல்லாரோட ஹெல்ப்பும் தேவை, ஃபேமிலியோட சப்போர்ட்டும் தேவை. அப்போ தான் அவங்களால இந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். இந்த டிப்ரெஷனில் இருக்கிற ஆளுங்க உங்களை சுற்றி இருக்காங்கனாலோ இல்லை உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கனாலோ அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள், இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான், நீ எப்படியாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலை பார்த்தனா கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிடும், நீயா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்காத, இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா அவங்களுக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டு தரது, இல்லைனா அவங்களோட வேலைகளை நம்ம பங்கு எடுத்துக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறது. அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் கூட போகலாம், ஆனாலும் பொறுமையோட, அன்போட, அனுசரணையோட அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தவங்க டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அதை எப்படி பெட்டராக டீல் பண்ணணும்னு அவங்க கற்றுக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம சகஜமாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகிறவங்களை பார்த்து நீ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குது, நம்ம லேபிள் பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சோம் அப்படின்னா அவங்களோட கஷ்டம் என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்னு நம்மளால் செய்ய முடியும். ஸோ டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டியில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு ரீசன்னால அப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட உட்காந்து பேசி அதுலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அவங்க பெயினை நம்ம ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணாமல் நம்ம மரியாதை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து, அன்போடு பேசணும் அப்படின்னா அவங்களால இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியும். ஆல் தி பெஸ்ட்.